ஐபிஎல் 2026 பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ போயிருக்கு. அது எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்னைக்கு டெல்லி விசஸ் பஞ்சாப் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக வந்து டெல்லி நமக்கு கீழே வந்துருவாங்க. நம்ம சிஎஸ்கே மேலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி தான் முதல்ல பேட் பண்ண டிசி பார்த்தீங்க அப்படின்னா, 264ன்ற ஒரு ஸ்கோரை தான் குவிச்சு 265ன்ற ஒரு இமாலய இலக்கை வந்து டார்கெட்டாக வச்சாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 66 பந்துகளில் 157 அடித்தார். என்ன மாதிரி ஹிட்டிங்டா அப்படின்னு நினைக்கும்போது நிதிஷ் ராணாவும் ஒரு 70+ அடிச்சிருந்தார். 265 இதை எப்படி வந்து பிபிகேஎஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் பிரியான்ஷ் ஆர்யா அண்டு பிரப்சிம்ரன் 2 பேருமே அவங்களால முடிச்சதை செமையாக வந்து அடிச்சிருந்தாங்க. இப்போ இதில் பிரப்சிம்ரன்லாம் பார்த்தீங்கன்னா 70+ அடிச்சிட்டாரு. இப்போ பிரியான்ஷ் ஆர்யாவும் தன்னால் முடிஞ்சு 17 பால்ஸில் வந்து 43 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. எங்கடா இது அடுத்தடுத்து விக்கெட் போதே அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்தார் அந்த டீமுடைய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். அவரும் ஒரு பக்கம் பொழந்து கட்ட தேவையான நேரத்தில் அவர் தேவையானதை பண்ணிடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 18.5 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 265ன்ற டார்கெட்டை பஞ்சாப் வந்து அடிச்சிட்டாங்க. யங் பிளேயர்ஸ்லாம் வந்து ஐபிஎல்லில் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டு ஐபிஎல்லில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காங்கன்றதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய டார்கெட்டும் அதை சேஸ் பண்ணுற விதமும் தான் வந்து நமக்கு எல்லா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. பிரியான்ஷ் ஆர்யா 43 ரன்களும், பிரப்சிம்ரன் 76 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 36 பந்துகளில் 71 ரன்களும், நேஹல் வதரா 25 ரன்னும், சஷாங்க் வந்து 19 ரன்னும் அப்படின்ட்டு டீம் மொத்தமும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் 265 சேஸ் பண்ணிட்டாங்க பிபிகேஎஸ்.